சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் அளிக்கும் நபருக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்னும் நூலை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து சர் ஜான் மார்ஷல் சிலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலமென சிலர் கூறியதாகவும் அதனை மாற்றியது ஜான் மார்ஷலின் ஆய்வறிக்கைதான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அவரது ஆய்வறிக்கை இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றில் திருப்பு முனையை உருவாக்கி கடந்த காலம் பற்றிய புரிதலை மாற்றியமைத்ததாகவும் கூறினார். சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் குறியீடுகளும் 60 விழுக்காடு ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சியை மேற்கொள்ள தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும். சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலம் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தாம்பரம் சென்னை கடற்கரை இடையேயான ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 மற்றும் 4வது நடைமேடைகள் இடையே புதிய நடைமேம்பாலம் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது. ராட்சத கிரேன்கள் மூலம் பணிகள் நடைபெற்ற நிலையில் கடற்கரை பல்லாவரம் வரை மட்டுமே புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டன. இதேபோல செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறவர்கள கூட தெரியல. கவுண்டர் கிட்ட ஒரு சின்னதா ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இன்னைக்கு எல்லா ட்ரெயினும் கேன்சல், 4 மணிக்கு மேலதான் வேணா பல்லாவரம் போய்க்குங்கன்றாங்க. இங்க இருந்து பல்லாவரம் போறது எங்களுக்கு ஒரு சிரமமா இருக்குல்ல. பல்லாவரத்துல ட்ரெயின்ல போறது நாங்க பஸ்ல போயிடலாமே. அது ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு வண்டி இல்லைன்னா இன்னொரு வண்டி, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி, 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டியாக கொடுத்துருக்கலாம். மாலை 4 மணி அளவில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் தாம்பரம் கடற்கரை இடையே மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது. நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது வரம்பு குறைப்பது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். முகப்பேரில் நடைபெற்று வரும் வீதி விருது விழாவில் பங்கேற்ற அவர் இதனை கூறினார். கிராமப்புற கலைஞர்களுடைய அந்த கலை அழிந்துவிடக்கூடாது, அந்த கலையை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் நலிந்துவிடக்கூடாது என்பதற்காக மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி நல வாரியம் ஒன்றை ஆரம்பித்தார். அதன் அடிப்படையில் பல லட்சம் பேர் இந்த கலையில் தொழில் செய்கின்றவர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10,000க்கு குறைவானவர் தான் அந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. 60 வயதில் ஓய்வூதியத்தை 50 வயதாக்கி தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது.
மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இப்படி பேசியதற்குதான் முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக சாடியிருந்தார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்றும் வினவியிருந்தார். கே பாலகிருஷ்ணனின் இந்த பேச்சுக்கு திமுக அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாளேட்டில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனமா என்று பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு தினமலர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதிக்கூட்டத்திற்கு தீனி போட அவர் தொடங்கியிருப்பது தெளிவாக தெரிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா கே பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்று வினவியுள்ள முரசொலி, எப்போதும் நட்போடு செயல்படும் முதலமைச்சரை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் அவருக்கு இருக்கலாம் என்று விமர்சித்துள்ளது. சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ட்ரெண்ட் உருவாக்க சிலர் துடிக்கும் நிலையில் அவர்களுக்கும் சேர்த்து தன்னை வழக்கறிஞராக காட்ட வேண்டிய அவசியம் பாலகிருஷ்ணனுக்கு என்ன வந்தது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் ஏற்படுத்தும் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல என்று முரசொலி கட்டுரையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும் முரசொலி கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக உள்ள கே பாலகிருஷ்ணனின் பதவி நீட்டிக்கப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான இன்று புதிய மாநில குழு தேர்வு, மாநில கட்டுப்பாட்டு குழு தேர்வு, அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகள் தேர்வு ஆகியவை நடைபெறவுள்ளன. இதில் தற்போதைய மாநில செயலாளராக உள்ள கே பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய மாநில செயலாளர் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் 3 முறை மாநில செயலாளர் பதவி வகிக்கலாம் என்ற விதி உள்ள நிலையில் பாலகிருஷ்ணன் 2 முறை மாநில செயலாளர் பதவி வகித்துள்ளார். எனினும் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. திமுக அரசில் தவறு இருப்பதாக கூட்டணி கட்சிகள் நினைப்பதால் இந்த கூட்டணி 2026 நிச்சயம் பிரிந்து போகும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடி வேம்புலி அம்மன் கோயில் முன்பாக பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழிசை பானையில் பொங்கல் வைத்து படைத்து வழிபட்டார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் குரல்களையும் திமுக அரசு நெரிப்பதாக குற்றம் சாட்டினார். அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா ஸ்டாலின் கூட்டி மிரட்டி அந்த கூட்டத்துக்கு போக விட மாட்டாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள். பின்விளைவுகள் என்று ஏதோ பின்னால் உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதனால்தான் நாங்க திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி அற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அதனால் 2026 இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து.